கோபம் உறவுகளை நெருக்கமாக்கும், உறவுகள் இன்னும் உறுதியாகும். என்னங்க கோபத்தால உறவுகள் உடைஞ்சுதானே போகும் அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மைதான். புரிஞ்சுக்கலாம் உடைஞ்சு போகும், புரிஞ்சுக்கிட்டா நெருக்கமாயிடும். கணவன் மனைவி, பெத்தவங்க பிள்ளைங்க, அண்ணன் தம்பி, நம்மள்ட்ட எத்தனையோ உறவுகள் இருக்குது. அத்தனை உறவுகளோடும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய உறவை கெடுத்துக்க கூடாது, அந்த உறவு கெட்டு பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி இருக்கக்கூடிய எண்ணங்களை ஓப்பனா மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்றது கிடையாது. ஆனா கோபம் வரப்ப நெருப்பு மாதிரி அதை வாரி விசிறாங்க. நமக்கு அந்த கோபமும் வார்த்தையும் மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்குது. ஆனா அந்த கோபத்துக்கு உள்ளார நம்மள்ட்ட அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன அவங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், நம்மளால அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், கசப்புகள் எல்லாமே இருக்குது. இதை சரி பண்ற வரைக்கும் நம்முடைய உறவுகள் எல்லாமே ஒரு மேலோட்டமானதா இருக்கும். எப்ப நம்முடைய தவறுகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த காயங்கள் ஆறும், கசப்புகள் குறையும், வாழ்க்கை இனிப்பாகும், உறவுகள் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் மாறும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றாங்க இல்லைங்களா, நம்முடைய மனசு தெளிவாயிடுச்சு, பக்குவமாயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ண முடியும். அது மாதிரிதான் இந்த கோபமும். ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை இனிப்பாயிடும்.